இந்த கதை தெரியுமா ரித்விக் உனக்கு? குரங்கும் முதலையும். சரியா? ஒரு நாள் ஒரு வாழன் குரங்குன்னு சொல்லி ஒரு குரங்கு பெரிய நவாப்பழ மரத்து மேலே உட்காந்துருந்துச்சான். அப்போ அதுக்கு இந்த முதல்ல பேர் என்னது? முருக்கன் முதலை. சரியா? இந்த முருக்கன் முதலை இந்த வாழன் குரங்குக்கு ஃப்ரெண்ட் ஆச்சான். உடனே இந்த குரங்கு நிறைய நவாப்பழத்தை பறிஞ்சு இந்த முருக்கன் முதலைக்கு கொடுத்துச்சான். இதுக்கு பேர் தான் ஷேரிங். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுப்போம்லாமா? நம்மள்கிட்ட இருக்கிற பொருட்களெல்லாம் கொடுப்போம்லாமா? அப்போது இந்த நவாப்பழம் நிறையா பறிச்சுட்டு போனனால அந்த முதல்ல அதோட ஃப்ரெண்டு முதல்கிட்ட போய் நவாப்பழத்தை ஷேர் பண்ணிச்சான். இந்த முதல்ல சொல்லிச்சான், நவாப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நவாப்பழமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் அந்த நவாப்பழத்தை டெய்லி சாப்பிட்ற அந்த குரங்கோட ஹார்ட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அந்த இதயம் வேணும். நீ எப்படியாவது அந்த குரங்கை ஏமாற்றி கூட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுமா. இனிமேல் சரின்னு சொல்லிட்டு இந்த முருக்கன் முதல்ல போய் குரங்குக்கிட்ட பேசுமா. வாழன் குரங்கா, வா சீக்கிரம் வா, உனக்கு என்னோடய நண்பர் இன்றைக்கி வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வா நம்ம போய் விருந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக டான்ஸை போட்டு வருவோம் வான்னோடனே இந்த குரங்கு வேகமாக இறங்கி முதலையோட முதுகு மேலே உட்காந்துக்கிட்டு போவாங்களாம். போக மச்சில் இந்த முதலை பிளானை சொல்லிடுமா. வாழன் குரங்கு, உன்னை எது கூப்பிட்டு போகிறோம் தெரியுமா? உன்னோட ஹார்ட்டை என் ஃப்ரெண்டு கேட்டாங்க சாப்பிட்றதுக்கு, அதனால தான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னோடனே, அட நண்பா, என்ன நீ இதை முதல்ல சொல்லியிருந்தா நான் உனக்கு மரத்து மேலே துவைச்சு காய போட்டிருந்தேன் என் ஹார்ட்டை எடுத்துகிட்டு வந்திருப்பேனே, அது காஞ்சிட்டுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுமா. சொன்ன உடனே இந்த முதல்ல வேகமாக யூட்டர்ன் போட்டு அப்படி நேராக நவாமரத்துக்கு போய் என்ன பண்ணுமா, இந்த குரங்கை விட்டுட்டு நீ காய போட்டிருக்க ஹார்ட்டை எடுத்துகிட்டு வான்னு இந்த குரங்கு என்ன சொல்லுமா, ஐயோ அப்படிலாம் சொல்லாது. சரியா? அதெல்லாம் பேர்ட் வேர்ட்ஸ், அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லுமா, யாராவது இதயம் இல்லாமல் வாழ முடியுமா? அட முட்டாள் நண்பனே, நீ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி நவாப்பழம் தரலான்னு நினச்சா நீ என்னையே சாப்பிட்லான்னு நினைக்கியா? நீ நட்போட அர்த்தத்தையே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுமா. நீ இந்த பக்கம் வராத, ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையோட கருத்து என்ன? இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? ஆபத்தில் உதவுறவங்க தான் நமக்கு உண்மையான நண்பன். சரியா? இந்த முதல்லலாம் உண்மையான நண்பனே கிடையாது. சரியா? பொய்யான நண்பர்கள். இந்த மாதிரி உலகத்தில் நிறைய பொய்யான நண்பர்கள் வருவாங்க. சரியா? நம்மளை ஏமாற்றி நம்மள்கிட்ட உள்ளதை எப்படி கொண்டு போகலான்னு பார்க்குறக்கு. அந்த மாதிரி நண்பர்களை நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி நம்ம புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். சரியா ரித்விக்?